படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ரொம்பலாம் நான் பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல. நார்மலா தான் வந்தேன். ரொம்ப ஜாலியா போச்சு. லாஸ்ட்ல சென்டிமெண்டா வந்து போட்டு தாக்கிட்டாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கே கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி இருந்தது. சோ பாரதி ராஜா சார் ஆக்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஜிவி சார் அண்ட் தீனா பிரதரோட காம்போ வந்து பாத்தீங்கன்னா காமெடியில பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனலா இருந்துச்சு. அவர் அந்த கேரக்டருக்கு ரொம்பவே சூட்டபிளா இருந்ததுனால நம்மளுக்கே கொஞ்சம் அந்த கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ரிலேஷன்ஷிப்பை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பயுமே அந்த மாடர்னைஸ்டு பாயாவே நடிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து பேஸ்ல வந்து நடிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்க. சோ அதனால ரொம்பவே நல்லா தான் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா இருந்துச்சு காம்போ. இப்பதான் சொன்னேன் ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ எப்படி மதிக்கணும்னு சொல்லிருந்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க. இல்ல இல்ல அவர் நார்மலா தான் காமெடி பண்றாரு. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. காமெடியும் சூப்பரா இருந்தது. டோட்டலா நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. கதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரனுக்கும் ஒரு ரிலேஷன் கதையா இருந்தது. ஸோ நம்ம வந்து எப்படி ஒருத்தவங்க அன்போட பாக்கணுன்ற மாதிரி கதை காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க அவரும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாத்தா நடிச்சிருக்காரு அந்த படத்துல. அந்த கேட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு வேற மிஸ் பண்ண முடியாது. அந்த பக்கம் ஆயிட்டு செஷன்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே ஃபீல் ஆகி எமோஷனல் டச் ஆகும் நினைக்கிறது. அந்த அளவுக்கு பக்கா பண்ணிருந்தாரு சார். ஜிவி பிரகாஷ் அவரோட ஆக்டிங் எல்லாம் செம்ம சான்ஸே இல்ல. அந்த பைக்ல போஸ்டிங்கா இருக்கட்டும் அதெல்லாம் பக்கம் வச்சிருக்காரு. லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்க ஒரு பர்சன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஃபாரஸ்ட்ல அந்த வேலை கிடைக்கல. அதுக்காக அவர் ரெண்டு வருஷம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்திருந்தாங்க. அது புது திருத்தலாம் பண்ணியிருந்தாரு படத்துல. அது எல்லாமே சூப்பர் இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு சாங் எல்லாம் சார் சாங்குமே. ஸோ ஒரு சாங் பேஸா படத்தை பாக்குறத விட ஒரு கதையை பாத்தீங்கன்னா படம் சூப்பரா லாகா சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஆக்சுவலா அதுல லாக் இருக்கு மாதிரி கண்டிப்பா பாக்குறேன். நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃபும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இந்த டாக் ஒர்க் அந்த நாய் வர சீன் எல்லாமே படம். அவருக்கு என்ன கேரக்டர் ஜிவி பிரகாஷ்? அவர் ஒரு திருட கேரக்டர். என்ன சொல்றது, ஊர்ல கொள்ளாடிக்கிறாங்க, சின்ன சின்ன திருட்டு எல்லாம் பண்றாரு. அது திருந்தி அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அது வந்து திருடனா மாதிரி இருந்தவரு திரும்பி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு வேலை கிடைக்கும். ஃபாரஸ்ட்ல வேலை கிடைக்கும். இந்த ஏன் இதெல்லாம் வருது, என்ன காரணம்? அது எப்படி வந்து ஊருக்குள்ள வந்தா? இல்ல ஊருக்குள்ள இல்ல, ஊரே ஃபாரஸ்ட்ல தான். ஃபாரஸ்ட்ல தான். அதுலயே ஒரு டயலாகும் வரும், நீங்க விவசாயம் பண்றத ஃபாரஸ்ட்ல தான் விவசாயம் பண்றீங்க, அதோட இடத்துல தான் நீங்க இருக்கீங்க, அதனால அது உங்க இடத்துக்கு வரல, நீங்க தான் அது இடத்துக்கு போயிருக்கீங்க. கதையில ஒரு டயலாக் வரும். ஓகே சார். இவானா எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்களோட கேரக்டர் என்ன? அவங்க ஒரு ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காங்க. பாரதிராஜா சார் அவர் ஒரு முதியோர்களுக்கு வந்து அவர் தத்தெடுத்து கொண்டு வராங்க. ஹீரோ தத்தெடுத்து கொண்டு வர்றாரு அவரோட ஊர். இங்க வச்சுதான் கதை. எதுக்காக தத்தெடுத்து வராங்க? ஒரு ஆதாயத்துக்கோசம், ஹீரோடைய ஒரு ஆதாயத்துக்கோசம். அது மெயின் அதான் சப்ஜெக்டே அதான். கண்டிப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த லவ் சீன் அப்படி போகும். செகண்ட் ஹாஃப் தான் மெயின் கதை. ஃபேமிலியோட பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம்.